உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடியாகி விட்டது. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். நான் ஜினிஸ் டிஆர்எஸ், இது வசந்தி அம்மா. ஒவ்வொரு நாளும் புது புது சமையல் காணொலிகளோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஒரு சமையல் ஒன்று தான் செய்து காட்ட போறோம். அதாவது என்ன செய்ய போறோம்னா மரக்கறி தான், அதாவது உருளைக்கிழங்கு பிரட்டல். ஓகே, உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்து காட்ட போறோம். அதேடா உருளைக்கிழங்கு பிரட்டல் என்னன்னு நீங்க யோசிப்பீங்க. அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு ஸ்டைல இப்படி ஒரு உணவு ஒன்று நாங்க செய்வோம், உருளைக்கிழங்கு பிரட்டல்னு சொல்லி. அதாவது உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி பழம் எல்லாமே போட்டு தாளிச்சு அழகா அதை வதக்கி எடுத்து அவிஞ்ச உருளைக்கிழங்கு கூட போட்டு அப்படி எடுப்போம். அப்படி ஒரு சமையல் ஒன்று நாங்க செய்வோம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோல உங்களுக்கு சமைச்சு காட்டப்புறம். நம்மளுடைய குக்கிங் சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க, வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இதுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்த்தோம்னா, தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த வெட்டி கழுவி வச்சிருக்குது. அதே மாதிரி கட்டத்தூள் நம்ம வீட்டை பிடிச்சது. இப்ப இந்த மிளகாய கொஞ்சம் வறுத்து போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்த கொஞ்சம் சரி கட்டத்தூள் இருக்குது. அடுத்தது சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, உப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி இருக்கிறோம், சின்ன வெள்ளைப்பூடு, அதே மாதிரி கருவேப்பிலை, ரம்பலை இவ்வளவும் சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய வேணும்? அந்த மாதிரி உருளைக்கிழங்க அடுப்புல வச்சு அவிக்கணுமா, அதாவது சுடுகு தண்ணியில போட்டு முதலாவது அவிக்க வேணும். இந்த உருளைக்கிழங்க முதலாவது அவிச்சு எடுப்போம் உப்பு போட்டு. ஓகே சரி, முதலாவது விறகடுப்பு அழகா பத்தி கொண்டிருக்குது. அதுல நாங்க உருளைக்கிழங்குல தண்ணிய வச்சு இப்ப நாங்க அதை அவிச்சு எடுக்க போறோம். உப்பு கொஞ்சம் போடணும். சரி, இதுக்கு வந்து உப்பும் போட வேணும். இப்ப முதலாவது உப்பு போடுவோம். நம்ம என்ன 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்றோம் பாருங்க. இப்ப இது வந்து அவிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் என்றதை சொல்றோம். முதலாவது இதை மூடி வைப்போம். மூடி வச்சு கொஞ்சம் அவியட்டு நல்லா. இப்ப அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். கொதிக்கிற சவுண்ட் கேட்டுக்கொண்டிருக்குது. ஓகே, அழகா அவிஞ்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய வேணும்? இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டது இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் நம்ம தாளிக்கிறோம். தாளிச்சு பிறகு கட்டத்துல போட்டு அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி பிரட்டி போட்டு திரும்ப அவிஞ்ச உருளைக்கிழங்க போட்டு பிரட்டி போட்டு இறக்குனா சரி. ஓகே, இப்போ முதலாவது நம்ம உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்தாச்சு. அதை கொஞ்சம் இப்ப நம்ம இறக்குவோம். ஓகே, இறக்கி வைப்போம். வெங்காயத்தை தாளிப்போமா. சரி, இப்ப இறக்கி வேற ஒரு சட்டிக்குள்ள, அதாவது மண் சட்டிக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்தது வந்து அதுக்குள்ளே நாங்க வெங்காயத்தை கொட்டுறோம். போட்டு தாளிப்போம். வெங்காயம் அதோட உப்பை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தாளிச்சு எடுக்க போறோம். உப்பு போட்டா வெங்காயம் வெந்து வரும். அதால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட தேவையில்லை. அதே வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா கூட எண்ணெய் தேவைப்படும். அதில் நாங்கள் உறைஞ்ச எண்ணெய் ஊற்றினால்தான் உடம்புக்கு நல்லது தானே. அதுக்காக தான் உறைஞ்ச எண்ணெயில் பாவிச்சு இந்த சமையலை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுறோம். சரி, இப்ப வெங்காயம் அழகா இப்ப வெந்து அதை தாளிச்சு எடுக்க போறோம். இப்ப அழகா வெந்து ஒரு அந்த வெங்காயத்துல கலர் மாறி வந்துருக்கு பாருங்க. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா சீரகம் அதை போட வேணும். சீரகம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டா. இது வந்து சின்ன சீரகம் 1 ஸ்பூன். அடுத்தது வந்து பெரிய சீரகமும் அதே மாதிரி 1 ஸ்பூன் போட வேணும். போட்டாச்சு. அதுக்கு பிறகு கடுகு 1 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கருவேப்பிலையும் ரம்பலையும் ஆட் பண்ணி கொள்றோம். இப்ப அதை நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ வதக்கி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயை நாங்க இப்பதான் ஊத்த போறோம். ஸ்டார்ட்லயே தேங்காய் எண்ணெய் ஊத்துனா நிறைய எண்ணெய் பிடிக்கும். அதால கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொள்றோம். ஓகே, இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு. ரைட், அடுத்ததா வந்து இந்த வெள்ளை வெங்காயம், வெள்ளை பூடு அதை வந்து ஆட் பண்ணி கொள்றோம். தக்காளி பழம் சரி, அதோட சேர்த்து தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி கொள்றோம். கொஞ்ச நேரம் நல்லா இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். எல்லாமே மிக்ஸ் ஆகி வெந்து ஒரு நல்ல கலருக்கு வரும். அது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தாலே அது அழகா வெந்துடும்.
ஓகே, அழகா வெந்து ஒரு கலர் ஒன்று மாறி இருக்குவாங்க. இந்த டைம் வந்து கட்டத்தூள் கட்டை தூளை நம்ம ஆட் பண்ணி கொள்றோம். என்னண்டா அப்படி ஏண்டாது செத்தலை கொஞ்சம் வறுத்து போட்டு மிக்சியில் அரைச்சது தான் இந்த கட்டத்தூள். 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நான் கணக்கு எடுக்கல, அதில் உரைப்பு தண்ணி கூடும். அதால நாங்க 2 ஸ்பூன் கட்டத்தூள் ஆட் பண்ணி கொள்றோம். ஆட் பண்ணி எண்ணெயோட சேர்த்து தாளிப்போம். இப்ப அழகா வெந்து பாருங்க இந்த கலருக்கு வந்திருக்கு. அந்த டைம் வந்து அவிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்க நாங்க அப்படியே போட்டு கொள்றோம். அதையும் போட்டு பிரட்டோம் சேர்த்து. ரைட், உருளைக்கிழங்கு அழகா அவிஞ்சிருக்கு. அந்த அவிச்ச உருளைக்கிழங்க நாங்க இப்ப அதோட ஆட் பண்ணி கொள்றோம். இப்ப அழகா இப்ப மிக்ஸ் பண்ணி இந்த அவிச்ச உருளைக்கிழங்கும் இந்த போட்ட கட்டத்தூள் பிரட்டை எல்லாம் சேர்த்து பிரட்டுனா இந்த கறி ரெடி. அழகா பாருங்க, சாப்பிடுறது ருசியாக இருக்கும். இலகுவான முறையை செய்யக்கூடிய சமையல் தான் இது. அழகா கறி வெந்து வடிவா வந்திருக்குது. உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடியாகி விட்டது. ரைட், இப்போ அதை இறக்குவோம். என்ன நம்ம கறி வந்து ரெடி ஆயிடுது. ஓகே, கறியை இதில் வந்து அழகா ரெடி ஆயிடுது. கறியை காட்டுறேன் பாருங்க. அழகா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல். ஓகே, நல்ல ஒரு மனம் ஒன்று அடிக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்க தானே வேணும். சுடச்சுடவே நம்ம அதை வச்சு டேஸ்ட் பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கை வந்து எண்ணெயில் பொரித்து அதைத்தான் வந்து இப்படி வெங்காயம் குச்சிக்காயெல்லாம் போட்டு அதை தாளித்து எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்யலை. உருளைக்கிழங்கை அவிச்சு அதுக்கு பிறகுதான் வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு தாளித்து அழகாக அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறோம். இதுதான் வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் என்று நாங்கள் சொல்லுவோம் மட்டக்களப்பில். ஸோ இதுதான் மட்டக்களப்பு ஸ்டைலில் இப்படி ஒரு பிரட்டல் வந்து உங்களுக்கு செய்து காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் உருளைக்கிழங்கு இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வளமையாக உருளைக்கிழங்கு சொதி குழம்பு அப்படிலாம் வைப்பீங்க, பொரிச்சு சாப்பிடுவீங்க. இப்படி சமைச்சு பார்க்கலாம். என்ன ஓகே, இவ்வளவுதான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுக்கொண்டு செய்யலாம். நல்லா அழகாக வெந்திருக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அவிச்சு நாங்கள் அவிக்கக்குள்ள நல்லா வெந்துட்டு அதோட அந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கம்பளை, அதோட தக்காளி பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த மணமும் சுவையும் சேர்ந்து நல்லா இருக்குது. உப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எவ்வளவு சாப்பிட்லாம் இப்படி நான் இருந்தால் இல்லை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் என்ன சமைக்கலாமண்டி கொமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க. நம்ம சேனலில் முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்திட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உண்மையாகவே அருமையாக இருக்குது. கட்டாயம் மறக்காமல் இப்படி கொண்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும். சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கொமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.